வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்ட் 7 ஆல்டர்னேட்டர் டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்டர்னேட்டர்னா அது என்ன? ஆல்டர்னேட்டர் ஏசி ஜெனரேட்டர் தான் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பெயர் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டேட்டாரை சுற்றி ஒரு ரோட்டர் சுற்றுறப்ப ஸ்டேட்டாரில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வோல்டேஜ் வெளியில் அவுட்புட்டாக வெளியில் வருது. இதுதான் ஒரு ஆல்டர்னேட்டருடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்டர்னேட்டர் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு ஷீமாட்டிக் பார்த்தோம்னா அதில் பிரைம் மூவர் இருக்குது, ஆல்டர்னேட்டர், அப்புறம் ஸ்லிப் ரிங்ஸ், அப்புறம் ஏசி அவுட்புட். 4 ஸ்டெப்ஸாக நமக்கு ஏசி பவர் வெளியில் கிடைக்கும். பிரைம் மூவருங்கிறது என்னென்னா, ஆல்டர்னேட்டர் அல்லது ஜெனரேட்டருங்கிறது ஒரு மெக்கானிக்கல் பவரை எலக்ட்ரிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். அப்படிங்கிறப்ப பிரைம் மூவர் தான் இந்த ஆல்டர்னேட்டருக்கு மெக்கானிக்கல் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின். இதுதான் இந்த ஆல்டர்னேட்டரை ரொட்டேட் பண்ணுது. ஆல்டர்னேட்டரை ரொட்டேட் பண்ணுறப்போ ஆல்டர்னேட்டரில் ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபியூல் என்ஜின் அப்படிங்கிறது பெட்ரோல், கெரசின், டீசல் ஏதோ ஒன்றில் உள்ள ஒரு ஜெனரேட்டர், ஒரு இன்ஜினாக இருக்கும். ஸ்டீம் டர்பைன், நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எல்லாமே ஸ்டீம் டர்பைன் இருக்கும். நிலக்கரி எரிக்கிறது அல்லது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்லேயும் ஸ்டீம் டர்பைன் தான் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கரியோ அல்லது அணுசக்தியிலேயோ ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீமை வச்சு ஆல்டர்னேட்டரை ரொட்டேட் பண்ணுறாங்க. வாட்டர் டர்பைன், வாட்டர் பவர் ஹவுசஸ், இப்போ ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம பாபநாசம், குந்தா, மேட்டூர் டேம் இருக்கிற இடத்துல எல்லாமே வாட்டர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸில் வாட்டர் டர்பைனை தண்ணியுடைய ஃபோர்ஸ் மூலமாக சுத்த வச்சு அதிலிருந்து பவர் எடுக்கிறாங்க. விண்ட் டர்பைனில் காற்றுடைய சக்தியை வச்சு பிளேட்ஸை சுத்த வச்சு ஆல்டர்னேட்டரை ரொட்டேட் பண்ணுறாங்க. விண்ட் டர்பைன்ஸ் நம்ம ஆரல்வாய் மொழி ஏரியாவில் நிறைய இருக்குது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய விண்ட் பார்க் இருக்குது. பொள்ளாச்சி பல்லடத்துலேயும் விண்ட் டர்பைன்ஸ் நிறைய பயன்பாட்டில் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரைம் மூவரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ஆல்டர்னேட்டர் ஏசி கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. இந்த ஆல்டர்னேட்டரோட ஏசி கரண்ட்டு ஸ்லிப் ரிங்ஸ் வழியாக நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டருக்கும் டிசி ஜெனரேட்டருக்கும் உள்ள கம்பேரிசன் என்னங்கிறத பார்க்கலாம். கம்பேரிசனில் ஆல்டர்னேட்டரில் பிரைம் மூவர், ஆல்டர்னேட்டர், ஸ்லிப் ரிங்ஸ், அப்புறம் ஏசி அவுட்புட் கிடைக்குது. டிசி ஜெனரேட்டரில் பிரைம் மூவர், டிசி ஜெனரேட்டர், காமுடேட்டர், அப்புறம் டிசி அவுட்புட் கிடைக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைம் மூவர் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது, இங்கே காமுடேட்டர் இருக்குது. ஸ்லிப் ரிங்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி பவரை அப்படியே இங்கே கொடுத்துருது. டிசி ஜெனரேட்டர்லையும் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்ஐ காமுடேட்டருங்கிறது என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் ரெக்டிஃபயர். அவ்வளோதான். நம்ம டயோடு ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறோமோ அந்த ரெக்டிஃபயர் இது ஒரு மெக்கானிக்கல் ரெக்டிஃபயர். ஸோ இது இந்த ஏசி அவுட்புட்டை ரெக்டிஃபை பண்ணி டிசி அவுட்புட்டாக கொடுக்கறது. ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்டர்னேட்டர் அண்ட் டிசி ஜெனரேட்டர். ஸோ இதில் ஏசி தான் ரெண்டுலேயுமே உற்பத்தி ஆகுது. ஆனால் இங்கே ஏசி அவுட்புட் வருது, இங்கே டிசி அவுட்புட் வருது. ஏன்னா இங்கே ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது, இங்கே காமுடேட்டர் இருக்குது. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டருடைய பேசிக் ஒர்க்கிங் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபாரடேஸ் லாவில் 2 லா இருக்குது. ஒன்று the first law, whenever the flux linking to a conductor or circuit changes and EMF will be induced. அதாவது ஒரு ஃப்ளக்ஸோட லிங்க் ஆகி இருக்கிற ஒரு கண்டக்டரோ ஒரு சர்க்கியூட்டோ சேஞ்ச் ஆச்சுன்னா அதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது முதல் லா. 2வது லா, மேக்னிடியூட் ஆஃப் த சச் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் உடைய அளவு எப்படி இருக்கும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அதில் உள்ள ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு மாறுதோ, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகுதோ
அதுக்கு தகுந்தால மேக்னிடியூட் இருக்கும். அந்த வோல்டேஜ் கூடவோ நிறைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் இன்டியூஸ் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும். குறைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இருந்துச்சுன்னா இன்டியூஸ் இஎம்எஃப் குறைவாக இருக்கும். இந்த 2 லாவுடைய அடிப்படையில் தான் ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த ஜெனரேட்டர் ஆல்டர்னேட்டரை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல் ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் வந்து கிளாசிஃபைடு பை வோல்டேஜ், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். சிங்கிள் ஃபேஸ் நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்துறது, 3 ஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பயன்படுத்துறது. சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைகள், சின்ன வணிக நிறுவனங்கள் இதிலெல்லாம் லைட்டிங் பர்பஸ்க்காக சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. பெரிய நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ் இதிலெல்லாம் 3 ஃபேஸ் ஜெனரேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ் வந்து ஏசி 240 வோல்டேஜ், 3 ஃபேஸ் வந்து ஏசி 415 வோல்டேஜ் இந்தியாவில் இருக்குது. இப்போ இந்த 3 ஃபேஸ்லேருந்து சிங்கிள் ஃபேஸும் எடுத்துக்கலாம். 3 சிங்கிள் ஃபேஸாக 3 ஃபேஸை பிரித்து எடுத்துக்கொள்ளப்படும். அதில் 3 ஃபேஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை சிங்கிள் ஃபேஸுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க, 3 ஃபேஸுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஆல்டர்னேட்டரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டிசைன், அதாவது கிளாசிஃபைடு பை இன்டியூஸ்டு இஎம்எஃப். அதில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன டைப்பாக இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து 2ஆக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்னொன்று வந்து ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா ரொட்டேட்டிங் ஆர்மச்சூர் டைப். அதாவது ஸ்டேட்டாரில் வந்து ஃபீல்டு போல் இருக்கும், ஆர்மச்சூர் வந்து ரோட்டோரில் இருக்கும், வைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ரோட்டோர் சுற்றுறப்ப அந்த ஆர்மச்சூரில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அதை காமுடேட்டர் அல்லது ஆல்டர்னேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக வெளியில் எடுத்து அவுட்புட் லோடுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப். ஸ்டேட்டாரில் ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும், அது அசையாது. ஃபீல்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரோட்டோரில் வச்சுருப்பாங்க. ரோட்டோரை சுற்றுறப்ப ஃபீல்டு சுற்றும், ஃப்ளக்ஸு சுற்றும், ஸ்டேட்டார் ஆர்மச்சூர் ஃபிக்ஸடாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் எதில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது ஆர்மச்சூர், கரண்ட்டுக்கு எது ஃப்ளக்ஸை கொடுக்குதோ அது ஃபீல்டு. இதில் வந்து ரொட்டேட்டிங் ஆர்மச்சூர், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்மச்சூர் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இந்த டைப்பில் நம்ம பேசுகிறப்ப என்ன சொல்லணும், ஆர்மச்சூர்னா அது ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ், ஃபீல்டுங்கிறது ரோட்டார் வைண்டிங்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை பற்றி நம்ம இதில் பார்ப்போம். ஏன்னா பெரிய ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டர்ஸ், பவர் ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைப்பில் தான் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரோட்டோரில் நம்ம ஆர்மச்சூரை வச்சுருந்தோம்னா அது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவ்வளோ பவருமே அந்த ஆர்மச்சூர்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்லிப்ரிங்ஸ் வச்சு அந்த ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக வெளியில் எடுக்கும். அப்போ அவ்வளோ பவரும் ஸ்லிப்ரிங்ஸ் வழியாகத்தான் வெளியில் எடுக்கப்படும். அப்படிங்கிறப்ப ஸ்மால் அண்ட் மீடியம் ஆல்டர்னேட்டரில் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஒரு 1000 kVA, 1 MVA, 2 MVAன்னு பெரிய பெரிய ஆல்டர்னேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் அவ்வளோ பவர் ரோட்டோர்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா எவ்வளோ சைஸுக்கு நம்ம அந்த ஸ்லிப்ரிங்ஸு, அந்த ஸ்லிப்ரிங்ஸில் உள்ள கார்பன் ப்ராசஸ், அதனுடைய மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்மச்சூர் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆர்மச்சூருக்கு இன்சுலேட்டிங் பக்காவாக பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தால அதனுடைய வெயிட்டு, அதனுடைய டிசைன் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதே ஸ்டேட்டாரில் இருந்துச்சு ஆர்மச்சூர் அப்படின்னா அது வந்து பக்காவாக இன்சுலேஷன் பண்ணலாம். இன்சுலேட்டிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ரோட்டோரில் இன்சுலேட் பண்ணுறதை விட ஸ்டேட்டாரில் இன்சுலேட் பண்ணுறதுக்கு நம்ம குறைவான காஸ்ட்டில் இன்சுலேட் பண்ணிடலாம். ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரஷஸ்ஸு, ஸ்லிப்ரிங்ஸ் அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் வந்து வித்தவுட் லாஸஸ், எந்த விதமான ஃப்ரிக்ஷன் லாஸ், எந்த விதமான லாஸ் அதிகமாக இல்லாமல் கிடைக்கும். ரோட்டோரில் ஃபீல்டு இருக்கிறதுனால ஃபீல்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து கார்பன் ப்ரஷஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பவர் ஜெனரேட்டர்ஸ், பெரிய ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்பில் தான் இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட்டாரில் ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ் இருக்குது. இது வந்து ரோட்டோரில் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. ஃபீல்டு நார்த் அண்ட் சவுத்து 2 ஃபீல்டு அதில் இருக்குது. இந்த ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக வெளியில் உள்ள இதிலே கப்புள் பண்ணியிருப்பாங்க ஒரு டிசி ஷண்ட் அல்லது காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அதுலேருந்து எடுக்கப்பட்ட டிசி சப்ளையை
இந்த ஸ்லிப்ரிங்ஸ், இந்த கார்பன் ப்ரஷஸ் ஸ்லிப்ரிங் வழியாக இதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபீல்டை ப்ரைம் மூவர் வச்சு ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த ஸ்டேட்டார் ஆர்மச்சூரில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜை அப்படி லோடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் இந்த இது ஒர்க்கிங் பிரின்சிபல். அது எப்படி அப்படிங்கிறதுல வந்து பார்க்கலாம். அந்த ஃபீல்டில் வந்து 2 டைப் இருக்குது. சலைன் போல், சிலிண்ட்ரிக்கல். சலைன் போல்னால் அந்த ஃபீல்டு வந்து அந்த ரோட்டோரில் இருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி இருக்கும், வெளியில் நீட்டி இருக்கும், அதில் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். சிலிண்ட்ரிக்கல் டைப் அப்படிங்கிறது வந்து அந்த சிலிண்டர் டைப் ரோட்டோரில் குரூவ் எடுத்து அதில் வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது சிலிண்ட்ரிக்கல் டைப் ரோட்டர் தான். ஏன்னா இந்த சலைன் போலுக்கு வந்து டயமீட்டர், அதனுடைய டயமீட்டர் வெளியில் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கிறதுனால டயமீட்டர் பெருசாக இருக்கும், ஏர் கேப் ரொம்ப இருக்கும், ஹை ஸ்பீடில் ஓட்ட முடியாது, லோ ஸ்பீடில் தான் ஓட்ட முடியும், ஹை ஸ்பீடுக்கு போக முடியாது. ஆனால் அந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் வந்து நம்ம வந்து ஹை ஸ்பீடு போகலாம். அப்படிங்கிறப்ப ஸ்டீம் டர்பைன்ஸ், நிறைய ப்ராக்டிக்கல் பவர் ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே பெரிய, இப்போ நமக்கு வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளை ப்ராவைடர்ஸ் எல்லாமே ஸ்டீம் டர்பைன், விண்டு டர்பைன், அது எல்லாமே இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் தான் அதனுடைய ரோட்டர் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும், டயமீட்டர் கம்மியாக இருக்கும், ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டைப் ஆஃப் ஆர்மேச்சர், அந்த டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டரை பற்றி இதில் பார்ப்போம். முதல்ல அதனுடைய பார்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸ்டேட்டார். ஒரு ஸ்டேட்டாரில் ஒரு ஸ்டேட்டாருடைய ஃப்ரேம், ஸ்டேட்டார் ஃப்ரேமில் லேமினேட்டட் சிலிக்கான் ஸ்டீல் ஆர்மேச்சர் இதாக இருக்குது. இது வந்து ஒரு ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூவ் பண்ணி அதில் தான் வைண்டிங் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கனெக்டட் வைண்டிங்ஸ். இந்த ஆர்மேச்சர் வந்து சிலிக்கான் ஸ்டீல் பிளேட்ஸை லேமினேட்டட் பிளேட்ஸ், ஏன்னா எடி கரண்ட் லாசஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நடுவில் இன்சுலேட்டிங் பண்ணி அந்த பிளேட்டை ஒன்றுக்கு ஒன்று வச்சு இந்த டைப்பில் கட் பண்ண பிளேட்டை ஒன்று போல் கம்ப்ரெஸ் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார் கனெக்டட் வைண்டிங்ஸ். இது வந்து ஒரு 2 போல் ஆல்டர்னேட்டர் ஸ்டேட்டார். உங்களுக்கு ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதை காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 போல், ரெட்டில் 2, எல்லோவில் 2, ப்ளூவில் 2. ஸோ மொத்தம் 6 வைண்டிங்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார் கனெக்டட் பண்ணி டெர்மினல் பிளாக், இந்த பக்கம் டெர்மினல் பிளாக் இருக்குது, அதில் ரெட், எல்லோ, ப்ளூன்னு 3 டெர்மினலும் நியூட்ரல் ஒரு டெர்மினல் எடுத்திருப்பாங்க. நியூட்ரல் அண்டு ஃபேஸுக்கு சிங்கிள் ஃபேஸும், RYBயில் வந்து 3 ஃபேஸும் எடுத்துக்கிற மாதிரி அதில் ப்ராவிஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்டேட்டாருடைய அமைப்பு. இப்போ அடுத்தால நம்ம ஒரு ரோட்டருடைய அமைப்பை பார்க்கலாம். ரோட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இப்போ இதில் பார்க்குறது வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப்பு, நான் சாலைன் போல். அதனால் சாலைன் போல்னு சொன்னால் எக்ஸ்ட்ரூட் ஆகியிருக்கும். இதில் எக்ஸ்ட்ரூட் ஆகலை, ஒரே சிலிண்டரில் குரூவ் எடுத்திருக்காங்க. குரூவ் எடுத்து அந்த குரூவில் ஃபீல்டு வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து அதில் குரூவ் எடுத்து பண்ணனால இது ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் டைப் ரோட்டர். இந்த ரோட்டர் வந்து 2 போலாக இருக்கலாம் அல்லது 4 போலாக இருக்கலாம். 2 or 4 போலாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2 போல், நார்த்து சவுத்து 2 போல். இதில் வைண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் போலுக்காகவே குரூவ் எடுக்காமல் வைண்டிங் ஒரு சைடில் மட்டும் பண்ணி அப்படி விட்டுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஹை ஸ்பீடுக்கு இந்த ரோட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். 2 போல் அப்படிங்கிறப்ப இது வந்து 3000 RPMத்தில் சுற்றினா தான் பவர் வந்து நமக்கு 50 ஹெர்ட்ஸு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து 2 போல் ஆல்டர்னேட்டர். இதில் வந்து ஸ்லிப்ரிங்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டை சுற்றி இந்த ஃபீல்டை எடுத்து ஒரு ஒயரை ஒரு ஸ்லிப்ரிங்லேயும் இன்னொரு எண்டை இன்னொரு ஸ்லிப்ரிங்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம கார்பன் ப்ரஷஸ் வழியாக ஃபீல்டு சப்ளை கொடுக்குறப்ப இந்த ஃபீல்டு எனர்ஜைஸ் ஆகி நார்த்து சவுத்து, இது வந்து சவுத்து, கீழே வந்து நார்த்து இருக்குது, நார்த்து. ஸோ அது வந்து ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஒரு ரோட்டோருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைன். இப்போ இதில் பார்ப்போம். இதில் வந்து இந்த ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ரோட்டோர், இது வந்து ஸ்டேட்டார் ஃபீல்டு டெர்மினல். இப்போ இந்த ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ரோட்டோர் சுற்றுது. இது வழியாக ரோட்டோர் ஃபீல்டுக்கு சப்ளை இந்த கார்பன் ப்ரஷஸ் வழியாக கிடச்சி ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இந்த ஸ்டேட்டார் வைண்டிங்ஸில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ இப்போ அந்த ரோட்டருடைய ஒவ்வொரு டிகிரிலையும், இப்போ ரோட்டர் வந்து 0 டிகிரியில் இருக்குது. 0, 90, 180, 270 அண்ட் 360, 1 கம்ப்ளீட் சைக்கிள். இது வந்து ஒரு 2 போல் ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறதுனால 2 போல் ஆல்டர்னேட்டரில் ஒரு சைக்கிளுக்கு ஒரு டர்ன் கம்ப்ளீட் மெக்கானிக்கலாக அந்த ரோட்டர் ஒரு சுற்றுச்சுன்னா நமக்கு ஒரு சைக்கிள் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது 2 போல் ஆல்டர்னேட்டர் இப்போ 0ல் இருக்குது. 0ல் எந்த விதமான இதுவும் ப்ரொடியூஸ் ஆகலை. இப்போ அடுத்தது 30 டிகிரி.
30 டிகிரியில் பாருங்கள், இங்கே வந்து ரெட் இப்போ வந்து என்னென்னா ரெட் ஃபேஸுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி 50% போகுது. ஸோ ரெட் ஃபேஸ் வந்து இப்போ தான் ரெட் ஃபேஸுக்கு ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இந்த பக்கம் இருந்துச்சு, இதில் பாருங்கள் கம்ப்ளீட் நார்த் போல் இந்த பக்கம் இருந்துச்சு. அந்த நார்த் போல் அப்படி 30 டிகிரி ஷிஃப்ட் ஆகிருக்கு. 30 டிகிரி ஷிஃப்ட் ஆகிறப்ப ரெட் போல் வந்து இங்கே வரும். ஸோ இப்போ ரெட் போலில் இப்போ 50% ஆஃப் த வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கும் இந்த ரெட் ஃபேஸில். இது வந்து ரெட் ஃபேஸுடைய இது ஒரு போல்னா அதனுடைய ஆப்போசிட் போல் இந்த பக்கம் இருக்குது. எல்லோ ஃபேஸுடைய ஒரு போல்னா அதனுடைய ஆப்போசிட் தான் இருக்குது. ப்ளூ ஃபேஸுக்கு ஆப்போசிட் போல் இந்த பக்கம் இருக்குது. ஒவ்வொரு போலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 120 டிகிரி மெக்கானிக்கல் ஆங்கிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் மேக்னட்டிக் ஆங்கிளில் பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது 2 போல் ஆல்டர்னேட்டரில். ஸோ இப்போ 30 டிகிரி பல்ஸ் இப்படி இருக்குது. அடுத்தால 60 டிகிரியில் ரெட்டு வந்து 85% ரெட்டு வந்துருச்சு. ஏன்னா இது வந்து ஃப்ளக்ஸ் உள்ள கட் பண்ணிகிட்டு இருக்கு. 85% ரெட் வந்துச்சு. நம்ம ரெட்டை பற்றி மட்டும் பார்ப்போம், மற்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரியும். இப்போ ரெட் ஃபேஸ் வந்து 86. இப்போ ரெட் ஃபேஸில் 90 டிகிரியில் ரெட் ஃபேஸ் வந்து மேக்ஸிமம் வந்துருச்சு. அடுத்தது ரெட் ஃபேஸ் வந்து 120 டிகிரியில் அது கீழே இறங்க அதனுடைய மேக்னிடியூட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 150 டிகிரி இங்கே வந்துருச்சு. இந்த நேரத்தில் பாருங்கள் 150 டிகிரியில் இது இருக்கிறப்ப ப்ளூ இது வந்து ப்ளூ ஃபேஸுடைய போல் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் போல் இந்த பக்கம் இருக்குது. அதனால் ப்ளூ ஃபேஸ் வந்து மேக்ஸிமமில் இருக்கிறது. அடுத்தால 180 டிகிரியில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நார்த் போல் இருக்குது. நார்த் போல் எங்கே இருக்கோ அங்கே மேக்ஸிமம் வோல்டேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து எல்லோவுடைய போல் கிட்டத்தட்ட 85%க்கு வந்திருக்கு. 86% வந்திருக்கு. இங்கே வந்து இது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. 86% நெகட்டிவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து அடுத்தது 210 டிகிரியில் எல்லோவுக்கு நேராக நார்த் போல் இருக்குது. ஸோ எல்லோவில் மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்துருச்சு. அடுத்தது 240க்கு அப்புறம் 270 டிகிரியில் பாருங்கள் ரெட்டுடைய ஆப்போசிட் போலுக்கு நேராக மேக்ஸிமம் இருக்குது. ரெட்டுடைய ஆப்போசிட் போல் ரெட்டு வந்து இப்போ என்னாச்சு ஆப்போசிட் போலில் மேக்ஸிமம் இருக்கனால ரெட்டுடைய நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் மேக்ஸிமமில் இருக்குது. இது வந்திருக்கு மைனஸில் மேக்ஸிமமில் இருக்குது ஆல்டர்னேஷனில். அடுத்தது ரெட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு இங்கே தள்ளி போகிறதுனால. அடுத்தது இங்கே வந்து ப்ளூ நேரடியாக வந்திருக்கு. அப்போ ப்ளூவுடைய இது வந்து ப்ளூ பாசிட்டிவில் மேக்ஸிமமில் இருக்குது. அடுத்தது 360 டிகிரி மீண்டும் பழைய பொசிஷனுக்கு 0 டிகிரியுடைய பொசிஷனுக்கு 1 கம்ப்ளீட் சைக்கிள் வந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு காமிக்கிறேன். 0 30 அப்படியே ஆல்டர்னேஷனில் 3 ஃபேஸ் வேவ் ஃபார்ம் அங்கே ப்ரொடியூஸ் ஆகி ஒரு 3 ஃபேஸ் கம்ப்ளீட் சைக்கிள் வந்துருச்சு. இதுதான் ஒரு ஆல்டர்னேட்டர் ஒர்க்கிங் பிரின்சிபல். அதில் எப்படி ஒரு சைன் வேவ் 3 ஃபேஸ் சைன் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்குவென்சி ஸ்பீட் அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் பற்றி பார்ப்போம். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்குவென்சி ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர். டிசி ஜெனரேட்டரில் வந்து ஃப்ரீக்குவென்சி கிடையாது. வோல்டேஜ் அண்டு கரண்ட் மட்டும்தான் அதனுடைய பேராமீட்டராக இருக்கும். ஏசியில் ஃப்ரீக்குவென்சி ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்குவென்சி ரொம்ப முக்கியங்கிறப்ப அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டர்ஸ் கரெக்டாக அந்த ரேட்டட் ஸ்பீடில் பர்ஃபெக்டாக ஓடினா தான் கரெக்டான ஃப்ரீக்குவென்சி சப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிரும். அப்போ நம்ம ஃப்ரீக்குவென்சியும் பேஸ் பண்ணி தான் நம்ம லோடு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ஏசியில் அதனுடைய ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஸ்பீடு பர்ஃபெக்டாக ரேட்டட் ஸ்பீடில் ஓட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஸ்பீடை என்ன சொல்லுவாங்கன்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடில் ஏசி ஜென்ரேட்டருக்கு பிரைம் மூவர் ரன் பண்ண வேண்டும். அப்போ தான் ஃப்ரீக்குவென்சி மாறாமல் இருக்கும். இந்த ஃப்ரீக்குவென்சி ஸ்பீட் நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரீக்குவென்சி F = Pn/120. அதனால் Pங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ். இப்போ வந்து இது 2 போல் ஆல்டர்னேட்டர். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் மொத்தமாக 6 போல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 2 போல் தான். அதனால் 2 n வந்து 3000ன்னு வச்சுக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து n வந்து நான் ஏன்னா 3000 RPM தான் 2 போல் ஆல்டர்னேட்டர் ஓடும். டிவைடட் பை 120 அப்படின்னா 6000 / 120 = 50 ஹெர்ட்ஸ் சப்ளை அந்த ஆல்டர்னேட்டர் சப்ளை பண்ணும். இப்போ வந்து இந்த ஆல்டர்னேட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டர் பவர் ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுலேருந்து எப்படி ஏசி 3 ஃபேஸ் சைன் வேவ் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதனுடைய பார்ட்ஸ் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.